வணக்கம் and welcome to Rose and Mejal Talks channel. This is Mejal, this is Roslyn. எங்க சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தாண்டு வாழ்த்துக்களோட இப்ப அடுத்து பொங்கல் வேற நெருங்கிடுச்சு. பொங்கலுக்கு பல சூப்பரான திரைப்படங்கள்லாம் வரப்போகுது. அதுல அயலான் படத்துடைய ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. கேஜேஆர் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன், ரகுல்பிரீத் சிங், அப்புறம் பானுப்பிரியா இன்னும் பலர் நடிச்சு, அதுக்கப்புறம் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல வந்திருக்கு. ஸோ ஒரு ஏலியன் கான்செப்ட் வேற. முதல்ல ட்ரெய்லர் பாத்துக்கலாமா? வாங்க பார்க்கலாம். KJR Studios. VFX நல்லா இருக்குல்ல? மனுஷனோட கிரியேஷன் இல்ல, gift of nature. எங்க பாத்துட்டு Alien. Wow. Wow. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. ஷாகோ பிகர். இவரு கால் பண்ணுங்க. சித்தார்த் வாய்ஸ். பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், நாம அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா 2.0 கொடுத்த வைஃப்ஸ் வருது. எப்பவுமே நடக்காத நடக்கவும் விட மாட்டேன். ஏன் ரிச்சான லுக் இருக்கு எல்லாமே. ஸ்மார்ட்டா இருக்காங்க. VFX செமையா இருக்கு. குவாலிட்டி ஆஃப் VFX. இது தட்டவே இல்ல. சூப்பர். டெஸ்டினேஷன் எர்த். கிரேட் வர்க்ல. சம. மனுஷனா மட்டும் பாத்துக்கோ. அந்த மூவியோட குவாலிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஒரு 2.0 ட்ரெய்லர் டீசர்லாம் வந்தபோது என்ன ஒரு ஹைப் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. ஏன்னா அப்படி ஒரு ரிச் லுக். அந்த VFXே பயங்கரமா இருக்கு. கான்செப்ட் கூட ஓரளவுக்கு பார்த்தா என்னன்னா உலகமே அழியறதுக்கு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஏதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோ ஒரு சயின்டிஸ்டோ ட்ரை பண்றாரு. இந்த ஏலியனும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து அதை எப்படி முறிக்கிறாங்க, அந்த ஒரு இதை முறியடிக்கிறாங்க அப்படிங்கறதான் முக்கியமான விஷயமா இருக்க போது போல. ஆமா. அண்ட் சிவகார்த்திகேயன் நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர்ல இருந்து இவ்ளோ ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோவா ஆயிருக்காரு அப்படிங்கறது அவ்ளோ நல்லா இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். 3ல மெரினால இருந்ததுக்கும் இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசான ஹீரோவுக்கு, ஒரு ஸ்டைலிஷான ஹீரோவுக்கு அப்படியே பக்காவா செட் ஆகுறாரு. ரகுல்பிரீத் சிங் பேரிங்குமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. செமையா இருக்கு. அண்ட் இதோட குவாலிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஏன் இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, ஏன் இவ்வளவு காசு செலவாச்சு அப்படிங்கறது இந்த ட்ரெய்லரோட முதல் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு தெரியுது அந்த குவாலிட்டி. 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க. அதுல பார்த்தாலே பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு கிளாரிட்டி ஆகட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரவிக்குமார் அவர்கள் நேற்று என்ற நாளை படமே சூப்பரா எடுத்திருப்பாரு. ஒரு சின்ன பட்ஜெட்ல அப்படி சூப்பரான சைஃபை படம் எடுத்தவர். இந்த படம் கண்டிப்பா நல்ல கான்செப்ட் ஆகும். அதே சமயத்துல குழந்தைங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். சிவகார்த்திகேயனுக்கே அது ஒரு புல் இருக்கு. பிளஸ் இந்த மாதிரி ஏலியன்லாம் வச்சு இந்த ஃபன் எல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா அட்ராக்ட் ஆயிடும் தோணுது. ஆமா. அண்ட் நம்ம சிவகார்த்திகேயனாலே காமெடி ட்ராக் சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல இந்த ஏலியன், நார்மலா ஏலியன்னா VFX குவாலிட்டி பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கும், நமக்கே இருக்கும். ஆனா இதுல இந்த VFXனா அப்படியே நிஜமா ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கு பண்ணிருக்காங்க. சோ அது ஒண்ணு. அதுக்கு சித்தார்த்தோடைய வாய்ஸ் கொடுத்தது, அது ஒரு அந்த கடைசியில அந்த யாரா ஏலியன் அப்படின்னு கேட்ட இடத்துல அந்த ஒரு துணி, அது நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யோகி பாபு, பாலசரவணன், கருணாகரன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்க கூட சிரிக்க வைக்கிறதுக்கு. அண்ட் ஒரு பெரிய ஸ்டோரி லைன் இருக்கிற மாதிரி இருக்கு. அது அவங்க கேக்குறது நார்மலா நீங்க யுஎஸ்க்கு தானே போவீங்க, இங்கேயே வரீங்க ஏலியன்ஸ் அப்ப கேட்கலாம் ஃபன்னாவும் இருந்துச்சு. அதே சமயத்துல ஒரு யூசுவலா நடக்கிறது நம்ம ஊர்ல அந்த மாதிரி கான்செப்டே புதுசு. ஆமா. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏலியன் பட்ஜெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்றதே வெரி ரேர் தான். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்க போகுதுன்னு சொல்லி தோணுது.
பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி வந்து கேட்கும்பொழுது ஒரு மாதிரி வித்தியாசமா ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேபி நம்ம அடுத்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. பொறுத்திருந்து அதையும் பார்க்கலாம். ஆனா ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் உடைய விஎஃப்எக்ஸ் அமேசிங்கான வொர்க். ஆமா. அண்ட் இதுல சிவகார்த்திகேயன் ரகுலோட ஜோடி கெமிஸ்ட்ரி இருக்க போடுது. அது லவ் ட்ராக் பெருசா இருக்குமா இல்லனா லவ் ட்ராக் பிட்வீன் சிவகார்த்திகேயன் ஏலியன் தான் இருக்குமா? ஏலியன் தான் முக்கியமா அந்த ரொமான்ஸா இருக்க போதா அப்படிங்கறத பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த கடைசில ரெண்டு பேர் கையை அப்படி காமிக்கிறலாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா. சோ ட்ரேட்மார்க் சிவகார்த்திகேயனுடைய சில மேனரிசம்ஸ் இருக்கு. ஒரு டிஃபரண்டான அதே சமயத்துல ஹை பட்ஜெட் கதை அண்ட் விஎஃப்எக்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹைப்பும் இப்போ கிரியேட் ஆயிட்டே வருது. ஸோ நல்ல படமா இருக்க போதான்னு பார்க்கலாம் அந்த படத்தை. உங்களுக்கு கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவையும் கொடுக்குறோம். நீங்க இந்த ட்ரெய்லர் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. எங்களோட ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அடுத்து நாங்க என்னென்ன வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். வணக்கம். பாய்.